மலேசிய உலகத்திறன் திட்டத்தின் வழி 2022க்குள் 5500 உலக தரம் வாய்ந்த தலைவர்களை உருவாக்க நோக்கம் கொண்டுள்ளது என்று அத்திட்டத்தினை தொடங்கி வைத்த பிரதமர் டத்தோஸ்ரீ நஜீப் துன் ரசாக் தெரிவித்தார். முதல் கட்டமாக 12 அனைத்துலக நிறுவனங்களும் 10 உள்நாட்டு பல்கலைக்கழகங்களும் சேர்ந்து கூட்டாக இந்த தலைவர்களை உருவாக்க இருக்கிறார்கள். அனைத்துலக நிறுவன தலைவர்கள் மலேசிய இளைஞர்களுக்கு பல்வித தொடர் பயிற்சிகள் கொடுப்பதன் மூலம் அவர்களை நல்ல தரமிக்க தலைவர்களாக உருவாக்க முடியும். இந்த முயற்சிகளால் நாட்டின் பொருளாதார மேம்பாட்டுக்கு துணை புரியும் வருங்கால தலைவர்களை வளர்க்கவும் ஊக்குவிக்கவும் முடியும் என்று பிரதமர் கூறினார். இதனிடையே அந்நிய நேரடி முதலீடுகள் மூலமாக நாட்டை விற்பது என்று பொருள்படாது என்று பிரதமர் டத்தோஸ்ரீ நஜீப் துன் ரசாக் தெரிவித்தார். நாட்டுக்கு பலதரப்பட்ட நேரடி முதலீடுகள் வருவதானது நமது நாட்டின் நிலைத்தன்மை, திறன்மிக்க மலேசிய தொழிலாளிகள் போன்ற அம்சங்கள் அவர்களை கவர்கின்றன என்று விவரித்தார். நஜீப் சீனாவுக்கு பல பெரிய முதலீட்டு திட்டங்கள் வழி நாட்டை விற்றுவிட்டதாக துன் மகாதீர் குற்றம் சாட்டியிருந்தார். அதற்கு பதிலளிக்கும் வகையில் நேரடி திட்டங்கள் மூலம் நாட்டுக்கு 200 பில்லியன் ரிங்கிட் முதலீடுகள் வந்துள்ளதாக தெளிவுபடுத்தினார் பிரதமர். 5000 பூர்வ குடியினரின் பிள்ளைகள் பொது கல்வி நிலையங்களில் 2010 முதல் 2017 ஆண்டு வரையில் 3ஆம் நிலை கல்வியை மேற்கொண்டு வருவதாகவும், மேலும் 53 பூர்வகுடி மாணவர்கள் ஆசிரியர் பயிற்சி கல்லூரியில் நுழைந்ததாகவும் புறநகர் வட்டார மேம்பாட்டு அமைச்சின் துணை அமைச்சர் டத்தோ அகமது ஜஸ்லான் யாக்கோப் தெரிவித்தார். அதே வேளையில் தமது அமைச்சு பூர்வகுடி மேம்பாட்டு அமைப்புடன் இணைந்து அச்சமூகத்தினர் போட்டியிடும் ஆற்றலுடன் இருப்பதையும், குடும்ப மதிப்பின் முக்கியத்துவத்தை அறியவும் திட்டங்கள் வகுக்கப்படுவதாகவும் தெரிவித்தார். தமது அமைச்சு பூர்வகுடி மக்களின் மேம்பாட்டில் கவனம் செலுத்தும் என்பதுடன் கல்வியில் அவர்கள் பின்தங்கி விடாமல் இருப்பதை உறுதி செய்யும் என்றும் அவர் தெரிவித்தார். முன்னாள் பிரதமர் துன் டாக்டர் மகாதீர் முகமது தலைமையிலான பக்காத்தான் ஹராப்பான் கூட்டணி வேட்பாளர்கள் 14வது பொதுத் தேர்தலில் PKR சின்னத்தில் போட்டியிடுவார்கள் என கூறப்படுகிறது. இதுகுறித்து ஹராப்பான் கூட்டணி தலைவர்கள் வரும் செவ்வாய்க்கிழமை கலந்து ஆலோசித்து இறுதி முடிவை எடுக்கவிருப்பதாகவும் தகவல்கள் கூறுகின்றன. இதனிடையே ஜாசேகா பொதுச் செயலாளர் லிம் குவான் யங் தன் மீது ஊழல் வழக்கு விசாரணை நடைபெற்றுக் கொண்டிருப்பதால் அடுத்த வாரம் நடைபெறும் தலைமைத்துவ கூட்டத்தில் பங்கேற்கப் போவதில்லை என தெரிவித்திருக்கிறார். மேலும் பொதுத் தேர்தலில் ஜாசேகா தனது சொந்த சின்னத்தில் தான் போட்டியிடும் என்றும் லிம் குவான் யங் தெரிவித்தார். தகுதி பெற்ற யாரும் நிலையான தொடர்பு அல்லது கைபேசி இணைய சேவை உரிமம் பெற மனு செய்யலாம் என செனட் சபையில் அறிவிக்கப்பட்டது. தொடர்பு பல்லூடக அமைச்சின் துணை அமைச்சர் டத்தோஸ்ரீ ஜைலானி ஜொகாரி பேசுகையில், இவ்விரு வகை சேவைகளை டெலிகாம் மலேசியா உட்பட யாரும் பெறலாம் என்றும், இதில் யாரும் ஏகபோக உரிமை கொண்டிருக்க முடியாது என்றும் அவர் தெரிவித்தார். எல்லா உரிமங்களும் தொடர்பு பல்லூடக சட்டம் 1998 கீழ் விதி 2000ற்கு ஏற்ப பரிசீலிக்கப்படும் எனவும், நாட்டின் தொடர்புத்துறை தொழில் மேம்பாடுக்கான பயனீட்டாளர்களின் நன்மையை கருதி இச்சட்டம் ஆரோக்கியமான போட்டியை வரவேற்பதாகவும் தெரிவித்தார். இதுவரையில் 170 வலைத்தள வசதிகளை வழங்கும் உரிமங்களும் 178 வலைத்தள சேவை வழங்கும் உரிமங்களும் தொடர்புத்துறை அடிப்படை வசதிகளை மேம்படுத்தவும் அகன்ற அலைவரிசை சேவையை நாடு முழுவதிலும் அமல்படுத்தவும் அனுமதிக்கப்பட்டிருப்பதாக தெரிவித்தார். தேர்தல் ஆணையத்தின் தொகுதி எல்லை சீரமைப்புக்கு எதிராக ஸ்லாங்கூர் அரசு செய்திருந்த வழக்கை மேல்முறையீட்டு நீதிமன்றம் தள்ளுபடி செய்தது. 3 நீதிபதிகள் கொண்ட அக்குழுவில் டத்தோ அமாடி அஸ்னாவி, டத்தோ வெர்னான் ஓங்லான் கியாட் மற்றும் டத்தோ அப்துல் கரீம் அப்துல் ஜலீல் ஆகியோர் எல்லை சீரமைப்பு பரிந்துரைகள் சட்ட அமைப்பு அதிகாரம் 53 நீதிமன்ற சட்டம் 2012க்கு ஏற்ப திருத்தி அமைக்கப்பட முடியாது என்று நீதிபதி ஓங் அறிவித்தார். ஃபாமா எனப்படும் கூட்டரசு விவசாய சந்தை ஆணையம் அறிமுகப்படுத்திய அக்ரோ பசார் ரக்யாட் 1 மலேசியா திட்டம் புறநகர் சில்லறை வியாபாரிகளின் கடைகளை வெற்றிகரமாக உருமாற்றம் செய்து அவர்களின் லாபத்தை இரட்டிப்பாக்கி இருப்பதாக தெரிவிக்கப்பட்டது. இத்திட்டத்தின் கீழ் பயனடைந்த அஸ்பின் மஹ்மூத், நுவைசா பிர்மான் போன்றோர் கம்போங் அபாஸில் உள்ள தங்களது சிறிய கடைக்கு இவ்வாய்ப்பினை அளித்த ஃபாமா அப்ரின் கடையாக மாற்றி அமைத்ததற்கு அரசாங்கத்திற்கும் ஃபாமாவிற்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டனர். இப்போது அவர்கள் மாதம் ஒன்றிற்கு ரிங்கிட் 60,000 வரையில் வருமானம் பெறுவதாக தெரிவித்தனர். மக்களவையில் தொகுதி எல்லை மறுசீரமைப்பு மசோதா நிறைவேறியுள்ள நிலையில்
புதிய வாக்காளர் பட்டியல் இன்னும் ஒரு வாரத்தில் அல்லது நியமன நாளன்று வெளியிடப்படும் என்று தேர்தல் ஆணைய தலைவர் டான்ஸ்ரீ முகமது ஹாசிம் தெரிவித்தார். இந்த பட்டியல் வெளியிட்ட பின்பு வாக்காளர்கள் தாங்கள் எங்கு வாக்களிக்க வேண்டும் என்பதனை தெரிந்து கொள்ள முடியும் என்று அவர் தெரிவித்தார். தலைநகரில் சைக்கிளோட்டிகள் பயன்படுத்தும் புதிய சைக்கிள் தடம் போக்குவரத்து சட்டத்தின்படி ஏற்படுத்தப்பட்டுள்ளது என்று கூட்டரசு பிரதேச துணை அமைச்சர் டாக்டர் லோகபாலா தெரிவித்தார். அத்தடத்தில் சாதாரண சைக்கிள் மட்டுமே பயன்படுத்த முடியும். எந்திர சைக்கிள், மின்னாற்றல் சைக்கிள் மற்றும் வேறு வகை உருளைகள் பயன்படுத்த முடியாது. சைக்கிள்களை கண்காணிக்க தனிப்பட்ட சட்டம் இல்லை என்பதால் தற்போது சைக்கிளோட்டிகளின் பாதுகாப்பு நிலைகளை கவனித்து வருவதாகவும் தேவைப்படுமாயின் புதிய விதிமுறைகள் கொண்டுவரப்படும் என்றும் அவர் தெரிவித்தார். மேலும் கோலாலம்பூர் மாநகருக்குள் நெரிசல் நேரங்களில் கனரக வாகனங்கள் வரக்கூடாது என்று சட்டம் உள்ளது. எனினும் சோதனையில் கனரக வாகனங்கள் வருவது கண்டுபிடிக்கப்பட்டு அபராதம் விதிக்கப்பட்டுள்ளது என்று டாக்டர் லோகபாலா தெரிவித்தார். கடந்த 2 மாதங்களில் 175 சம்மன்கள் வெளியிடப்பட்டுள்ளதாகவும் மாநகரில் அதிகமான கட்டுமான திட்டங்கள் நடைபெறுவதால் கனரக வாகனங்கள் அதிக அளவில் மாநகருக்குள் வருவதாகவும் அவர் தெரிவித்தார். இந்தியா பாகிஸ்தான் இடையே சிந்து உள்ளிட்ட நதிகளின் நீரை பகிர்ந்து கொள்வது தொடர்பாக டெல்லியில் இன்று நடைபெறும் சிந்து நதி ஆணைய கூட்டத்தில் விவாதிக்கப்படுகிறது. இரு நாடுகளுக்கும் இடையே 1960ஆம் ஆண்டு ஒப்பந்தம் கையெழுத்தானது. அதன்படி இந்தியா பாகிஸ்தான் இடையே ஓடும் நதிகளின் நீரை சர்ச்சையின்றி பகிர்ந்து கொள்ள சிந்து நதி ஆணையம் அமைக்கப்பட்டது. ஆண்டுதோறும் இந்த ஆணையம் கூடி நதிநீர் பகிர்வு தொடர்பாக விவாதிக்கிறது. இதன் 114வது கூட்டம் டெல்லியில் இன்று தொடங்குகிறது. நாளை வரை நடைபெறும் இந்த கூட்டத்தில் இரு நாடுகளுக்கும் இடையே சிந்து மற்றும் பிற நதிகளின் நீரை பகிர்ந்து கொள்வது பற்றி விவாதிக்கப்படுகிறது. இந்திய விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனமான இஸ்ரோ தகவல் தொடர்பு வசதிக்காகவும் பருவநிலை மாற்றத்தை அறிவதற்காகவும் ஜிசாட் 6A என்னும் புதிய செயற்கைக்கோளை வடிவமைத்து இருக்கிறது. இதை இஸ்ரோ ஆந்திர மாநிலம் ஸ்ரீஹரிகோட்டாவில் உள்ள சதீஸ்வான் விண்வெளி ஆய்வு மையத்தில் உள்ள 2வது ஏவுதளத்தில் இருந்து இன்று மாலை 4:56 மணிக்கு GSLV F8 ராக்கெட் மூலம் விண்ணில் செலுத்துகிறது. ஜிசாட் 6A செயற்கைக்கோளின் ஆயுட்காலம் 10 ஆண்டுகள் ஆகும். அகமதாபாத்தில் உள்ள இஸ்ரோ மையத்தில் S-பேண்ட் தகவல் தொடர்பு வசதிக்காக 6 மீட்டர் விட்டத்தில் மிகப்பெரிய ஆண்டனா ஒன்றும் தயாரிக்கப்பட்டு செயற்கைக்கோளில் பொருத்தப்பட்டுள்ளது. இஸ்ரோ தயாரித்த ஆண்டனாக்களிலேயே இது மிகவும் பெரியதாகும். செல்போன் மற்றும் அதற்கு சிறிய மின்னணு சாதனங்களில் இருந்து அனுப்பப்படும் சிக்னல்களையும் முழுமையாக பெற்றுத்தரும் வசதியை இந்த ஆண்டனா ஏற்படுத்தி தரும். மேலும் தகவல் தொடர்பு மற்றும் காலநிலை மாற்றங்களை முன்கூட்டியே அறிந்து கொள்ள இந்த செயற்கைக்கோள் பேருதவியாக அமையும் என்று இஸ்ரோ விஞ்ஞானிகள் தெரிவித்தனர். காவிரி விவகாரம் தொடர்பாக முதல்வர் பழனிசாமி தலைமைச் செயலகத்தில் ஆலோசனை நடத்தி வருகிறார். சுப்ரீம் கோர்ட் அளித்த கெடு இன்றுடன் நிறைவடைவதை அடுத்து முதல்வர் ஆலோசனையில் ஈடுபட்டுள்ளார். சட்ட ரீதியாக எடுக்கப்பட வேண்டிய அடுத்த கட்ட நடவடிக்கைகள் குறித்து தீவிரமாக ஆலோசிக்கப்பட்டு வருகிறது. காவிரி மேலாண்மை வாரியம் அமைக்க உச்சநீதிமன்றம் விதித்த 6 வார கால அவகாசம் இன்றுடன் நிறைவடைகிறது. ஆனால் இதுவரை மேலாண்மை வாரியம் அமைக்கப்படவில்லை. காவிரி மேலாண்மை வாரியம் அமைக்க உச்சநீதிமன்றம் விதித்த 6 வார கால அவகாசம் இன்றுடன் நிறைவடைகிறது. ஆனால் இதுவரை மேலாண்மை வாரியம் அமைக்கப்படவில்லை. இந்த நிலையில் காவிரி மேலாண்மை வாரியம் குறித்து நடிகர் ரஜினிகாந்த் ட்விட்டரில் கூறியிருப்பதாவது: காவிரி விஷயத்தில் உச்சநீதிமன்ற தீர்ப்பின்படி காவிரி மேலாண்மை வாரியம் அமைப்பது ஒன்று மட்டுமே நாம் ஏற்றுக்கொள்ளக்கூடிய நியாயமான தீர்வாக இருக்க முடியும் என்று தெரிவித்துள்ளார். தென் அமெரிக்க நாடான வெனிசுலாவில் காவல் நிலையத்தில் கைதிகளுக்கு இடையே ஏற்பட்ட கலவரத்தில் 68 பேர் பலியாகினர். இது குறித்து வெனிசுலா அரசு தரப்பில் வெனிசுலாவில் உள்ள மத்திய நகரமான வெலன்சியாவில் உள்ள காவல் நிலையத்தில் கைதிகளுக்கு இடையே கலவரம் ஏற்பட்டது. இதனைத் தொடர்ந்து தீ விபத்து ஏற்பட இதில் 68 பேர் பலியாகினர் என்று கூறப்பட்டுள்ளது. இந்த உயிரிழப்புக்கான காரணம் குறித்து உரிய விசாரணை அமைக்கப்படும் என்று வெனிசுலா அரசு தெரிவித்துள்ளது. உலக நாடுகளில் சமூக வலைத்தள பயன்பாட்டில் முக்கிய இடம் பிடித்து இருப்பது ஃபேஸ்புக். ஆனால் இதன் உபயோகிப்பாளர்கள் 5 கோடி பேரின் தனிப்பட்ட தகவல்கள் அமெரிக்கா மற்றும் இங்கிலாந்தில் நடைபெற்ற தேர்தல்களின் போது திருடப்பட்டுள்ளன. இந்த திருட்டில் கேம்பிரிட்ஜ் அனலிட்டிகா எனும் தேர்தல் தகவல்கள் பகுப்பாய்வு நிறுவனம் மீது குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. இதை ஃபேஸ்புக் நிறுவனர் ஜூகர்பெர்க்
ஒப்புக்கொண்டு மன்னிப்பு கேட்டதுடன் இனி இப்படி நடக்காமல் பார்த்துக் கொள்வோம் என உறுதியளித்தார். குறிப்பாக புதிய பிரைவசி ஷார்ட்கட்ஸ் மெனு ஒன்றை Facebook அறிமுகம் செய்யும். இதை கொண்டு உபயோகிப்பாளர்கள் தங்கள் Facebook பக்கத்தின் பாதுகாப்பை அதிகரித்துக் கொள்ள முடியும். அவர்களது தகவல்களை யார் யார் பார்க்கிறார்கள், செயல்களை யார் யார் காண்கிறார்கள் என்பதை கண்டு நிர்வகிக்க முடியும் என்று Facebook கூறுகிறது. பிரான்சில் நடைபெற்று வரும் ஆர்லியன்ஸ் மாஸ்டர்ஸ் பூப்பந்து போட்டிகளில் பெண்கள் ஒற்றையர் ஆட்டத்தில் நாட்டின் பெண்கள் ஒற்றையர் ஆட்டக்காரர் இங் மொரிஷியஸ் நாட்டு ஆட்டக்காரர் கேட் பூ கியூன் என்பவரை 21-5, 21-9 என்ற நேர் செட்டுகளில் வீழ்த்தினார். இந்த வெற்றியின் வழி அவர் அடுத்த சுற்றுக்கு தகுதியானார். மேலும் ஊபர்கிண்ண ஆட்டத்திற்கும் பரிசீலனை செய்யப்படுகிறது என்று பயிற்றுனர் டத்தோ THISAIGAL தெரிவித்தார். நயன்தாரா விக்னேஷ் சிவன் காதல் விவகாரம் பட உலகில் பரபரப்பாக பேசப்படுகிறது. சமூக வலைத்தளங்களிலும் ரசிகர்கள் இதையே பதிவிட்ட வண்ணம் இருக்கிறார்கள். நானும் ரவுடிதான் படப்பிடிப்பில் இருவரும் காதல் வயப்பட்டதும் பொது நிகழ்ச்சிகளில் ஜோடியாக கலந்து கொண்டதும் பழைய கதை. இதனிடையே கேரளாவில் உள்ள நயன்தாராவின் வீட்டில் குடும்பத்தினர் மட்டும் பங்கேற்க ரகசியமாக நிச்சயதார்த்தம் நடத்தியதாக தகவல்கள் கசிந்துள்ளது. நிச்சயதார்த்தம் முடிந்த பிறகு இருவரும் அமெரிக்காவுக்கு பறந்து ஜாலியாக சுற்றிவிட்டு கேரளா திரும்பியுள்ளனர். இந்த வருடம் இறுதியில் நயன்தாராவுக்கும் விக்னேஷ் சிவனுக்கும் திருமணம் நடக்கும் என்றும் இருவருக்கும் நெருக்கமானவர்கள் சொல்கிறார்கள். திருமணத்துக்கு பிறகு சினிமாவை விட்டு ஒதுங்கும் முடிவில் இருக்கிறார் என்றும் கூறப்படுகிறது. உதயநிதி ஸ்டாலினுக்கு மக்கள் அன்பணி என்ற பட்டத்தை கொடுத்துள்ளார் இயக்குனர் சீனு ராமசாமி. உதயநிதி ஸ்டாலின் நடிப்பில் உருவாகி வரும் படம் கண்ணே கலைமானே. சீனு ராமசாமி இயக்கியுள்ள இந்த படத்தில் தமன்னா ஹீரோயினாக நடித்துள்ளார். மதுரை வாடிப்பட்டியை பின்னணியாக கொண்டு இந்த படம் எடுக்கப்பட்டுள்ளது. வைரமுத்து பாடல்கள் எழுத யுவன் சங்கர் ராஜா இசையமைத்துள்ளார். உதயநிதியின் ரெட் ஜெயின் மூவிஸ் நிறுவனம் இந்த படத்தை தயாரித்துள்ளது. படத்தின் படப்பிடிப்பு முடிந்து போஸ்ட் ப்ரொடக்ஷன் பணிகள் நடைபெற்று வருகின்றன. இந்நிலையில் உதயநிதி ஸ்டாலினுக்கு மக்கள் அன்பன் என்ற பட்டத்தை கொடுத்துள்ளார் சீனு ராமசாமி. உங்கள் ஊர்களில் நடைபெறும் நிகழ்வுகள் குறித்த செய்திகளை எங்கள் மின்னஞ்சலுக்கு அனுப்பலாம். அனுப்ப வேண்டிய மின்னஞ்சல் முகவரி newsthisigal@gmail.com. திசைகள் தொலைக்காட்சி, இது மக்களின் மனசாட்சி.